guys, welcome back to another video. So yesterday நம்ம ட்ரேட் பண்ண வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி. இன்னைக்கு நம்ம எஃப்ஐடிஐ ஆக்டிவிட்டி அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரேட் vlog அண்ட் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் ஃபினான்ஸ் அப்புறம் வந்து ஐ டாக் லாட் அபவுட் தி மணி. இன்னும் அதுக்கான கண்டென்ட் நான் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல, பட் soon I'll be starting on a content on investing as well as trading, everything related to building and wealth in this channel. So yeah, I'm your host Rangarajan here. So let's see what it, what what's happening in the market. ஓ, நீங்கள் இங்கே ரீப்ளே பண்ணுற சேஞ்சஸ் வந்து நல்லாவே எவிடெண்ட்டாக பார்க்கலாம். ஸோ எஸ், அண்ட் யூ கேன் see massive call additions and no significant level of support at down. இந்த க்ரீன் பாரில் வந்து பார்க்கலாம் நீங்கள் கம்பேர்ட் டு calls, huge resistance at 25,600 and குட்டி ரெசிஸ்டன்ஸ் at 25,500. கீழே அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சப்போர்ட் இல்லை. பிசிஆர் வந்து 0.6 விச் இஸ் கால்ஸ் நிறைய இருக்கு பீரிஷ். ஸோ கரண்ட் எக்ஸ்பைரி இதுதான். ஓகே ஓகே ஓகே. ஸோ லாங் அன்வைண்டிங் அட் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் வந்து லாங் அன்வைண்டிங், சென்செக்ஸில் லாங் அன்வைண்டிங். Let's see FIDI data. Okay, index option la medium bearish, stock future la medium bullish. Fine, index futures தான் நமக்கு முக்கியம் since we are focusing on the index. Index future la medium bearish. Pro வந்து பார்த்தீங்கன்னா indecisive. DI வந்து medium bullish on the index future and stock futures la strong bearish. Okay, they short the future again 49, almost 49,200. They short the FIOI in index future. Net வந்து பார்த்தீங்கன்னா 1,562 and DII வந்து net வந்து பார்த்தீங்கன்னா 3,037 3,037 crores. Tomorrow range வந்து பார்த்தீங்கன்னா mostly let's see in the chart analysis ஒரு பக்கம் பார்த்துடலாம். கரண்ட் வீக்கோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நான் வந்து சார்ட்டில் பேஸ் பண்ணியிருக்கேன். யூ கேன் சி அது அந்த அங்கே பார்த்தது தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் சிக்னிஃபிகண்ட் லெவல் ஆஃப் கால் அடிஷன்ஸ் அண்ட் யா, actually this is a sign of bullish momentum but it failed and broke down. So you can see a head and shoulder, inverted head and shoulder pattern. But what happened, மேலே போயிட்டு இருக்கு ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஊந்துருச்சு. ஸோ let's see where is the good support. டுவெண்ட்டி ஃபைவ் 300ல சப்போர்ட் இருக்குது, அதாவது இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் அது. பட் இப்போ வந்து அது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகலாம் ஏன்னா இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன்ஸ் ஆகிருக்கு. நாளைக்கு மார்னிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இல்லாத மாதிரி தெரியும், பட் நாளைக்கு வந்து ஆப்ஷன் ஏன்னா நிஃப்டி எக்ஸ்பைரின்றதுனால மேபி தே ஆட் பொசிஷன்ஸ் அண்ட் லெட்ஸ் இன்ட்ராடேயில் தான் வந்து நமக்கான இது தெரியும். ஆஸ் ஆஃப் நவ் நான் சொன்ன லெவல் தான் வந்து சப்போர்ட் இப்போதைக்கு. ஸோ இந்த இடத்துல பவுன்ஸ் ஆகிருக்கு. அண்ட் இஎம்ஐஸும் பார்த்தீங்கன்னா ஓகே, இன்னும் இந்த இஎம்ஐலாம் அப்படி போனால் தான் புல்லிஷ் மூவ்மெண்ட்டும், ஸோ அதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ லெட்ஸ் சி ஆன் தி பேங்க் நிஃப்டி. ஐ கெஸ் பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஐ வந்து தொட்டுடுச்சு. ஓகே நைஸ், ஆல் டைம் ஐ வந்து டச் பண்ணிவிட்டு கீழே ஃபால் ஆகிருக்கு. பேரிஷ் தான், பட் ஆனால் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு பாருங்கள் 56,000ல். நம்ம நேற்று வீடியோவில் வந்து சொல்லிடணும் ஆல் டைம் ஐ டச் பண்ணிச்சு. ஸோ சப்போர்ட் எடுக்க கீழே வந்துட்டு இருக்கு. இப்படி ட்ரெண்ட் லைனை வரைஞ்சி பார்க்கலாம்.
இப்படி ட்ரெண்ட் லைனை வரைக்கிறப்ப இந்த இடத்துல அதாவது இந்த இடத்துல வந்தால் கூட இந்த இடத்துல 56,000 சப்போர்ட் தான். ஓகே, ஸ்ட்ராங்கான இந்த கேண்டில் பேரிஷ் கேண்டில். ஸோ இந்த இடத்துல இஎம்ஐ சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது, கன்ஃபார்மாக இல்லை. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு பார்க்கலாம். ஓகே, பிகினிங் ஆஃப் த மந்த்னால அந்தளவுக்கு சிக்னிஃபிகண்ட் டேட்டா இல்லை, அந்தளவுக்கு ஆக்டிவிட்டி இல்லை. பட் ஆனால் 56,000 வந்து ஸ்ட்ராங்கான வந்து சப்போர்ட் இருக்குது, அதில் வந்து ஷுவர் சொல்லலாம். இது என்னன்னா சென்செக்ஸ் ஆல் டைம் ஹை தொடரல, ஆனால் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த இடத்துல வந்து நிறைய பேர் செல் பண்ணியிருக்காங்கன்னா 85,000. அதுக்கப்புறம் குட்டியாக செல் பண்ணியிருக்கிற இடம் வந்து 84,000. அதான் ஓமை கார்டு 85 அண்ட் 84 கிட்ட. ஸோ ஸ்ட்ராங்கான எந்த இடத்துல சப்போர்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐல சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் ரிஜெக்ஷன் கேண்டில் இருக்கு. ஸோ லெட்ஸ் see what it says to us. Oh, I see some pattern. Yeah. ஓகே, கன்சாலிடேட் ஆகிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது இப்போ. ஆனால் கன்ஃபர்மேஷன் கேண்டலுக்காக வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஏன்னா இந்த இடத்துல ப்ரீவியஸ் டைம் வந்து ஐ மீன் லைக் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு, அதை பிரேக் பண்ணி தான் இப்போ இவ்வளோ பெரிய மூவ் கொடுத்துச்சு. ஸோ இன் தட் வே we can take it as this as a support, 82,600, sorry 82,700. இந்த இடத்து வரைக்கும் will take it as a support, but a little bit of rejection. But seeing the call option additions, we can say this is the safest zone. Look for the candle. If it's a sign of any bullish momentum, you can consider as an bullish. So everything in this video we discuss is only for educational purpose, so not any trading advice or call. So yeah, அது மனசில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வாட்டி ட்ரேடிங் பேனலில் வந்து லாகின் பண்ணுறப்ப யூ கேன் see the pop-up how many people lost money in the stock market, and but that in the mind, it's your hard earned money. So put your efforts, learn skills, practice a lot, so that you can able to do something. And I really do appreciate that. So see you on the next video, and bye. So I'll update the tomorrow's trade, which is the expiry trade for tomorrow. And I wish you all the best. See you guys tomorrow. Bye.